வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் ஜோதிடர் உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் வாசிக்கிறேன். இன்று கடக ராசிக்கு இந்த புத்தாண்டு விசுவாச ஆண்டினுடைய பலனை உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கிறேன். இன்று கடகராசி நிலவரப்படி இந்த ஆண்டு விசுவாச ஆண்டு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். இந்த 6 மாதத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் வந்து முடிந்த பிற்பாடு தான் உங்களுக்கு நன்றாக பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து செல்ல வேண்டும். புதிய விபத்து நடக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் வருமானம் நன்றாகவே இருக்கும். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். ராகு பேசி குரு பேசி வந்த பிறகு உங்களுக்கு இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சுபகாரியங்களும் இந்த கடகராசிக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அதாவது உங்கள் காரியங்கள்லாம் நடக்கும், தாமதமாக நடக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். உங்களுடைய குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக பௌர்ணமி அன்று சென்று வாருங்கள். பித்ரு தோஷம் இருந்தால் பித்திருக்களுக்கு அதுக்குண்டான பரிகாரங்கள் அமாவாசை என்று செய்யுங்க, வீட்டிலே செய்யுங்கள். பெண்கள் விரதம் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் அங்காளம்மன் கோயில், மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். பெண்களுக்கு அனைவருக்கும் கடகராசிக்கு இந்த புத்தாண்டு விசுவாச ஆண்டு நன்றாக இருக்குது. நான் சோழியை போட்டு இது வந்து சோழி பிரசனத்தின் மூலியமாக இதை சொல்கிறேன். சோழியை போட்டு பார்த்த வகையில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச ஆண்டு நன்றாகவே இருக்கிறது. இந்த 6 மாதத்துக்குள் உங்களுடைய எல்லா காரியமும் நன்றாக நடக்கும். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. வரவுக்கு மேல் செலவு இருந்தாலும் வரவு அதிகமாகவே உங்களுக்கு வரும். இந்த ஆண்டு வரவுக்கு பஞ்சம் இல்லை. உங்களுக்கு வரவு நன்றாக இருக்கிறது. செலவு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், பெண்மணிகளாகட்டும் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அது ஒன்றுதான் உங்களுக்கு இந்த தவிர ஒரு முக்கியமான விஷயம். கடகராசி என்பவர்களுக்கு கடகத்தினுடைய ராசிக்கு வாகனமும் போக்குவரத்தும் தான் உங்களுக்கு மெயின் முக்கியம். அதில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அனைத்து விதமான சுப நிகழ்ச்சியும் நடக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திரவாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரவாக்கியம் கிடைக்கும். இந்த கடகராசி இந்த விசுவாச ஆண்டு உங்களுக்கு நன்மையாகவே அமைந்திருக்கிறது. வணக்கம்.